அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாம கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா என்னன்னு பார்க்க போறோம். கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா என்ன? நாம இதுக்கு முன்னாடி வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சைனா டைப்னா என்னன்றத நம்ம பார்த்தோம். அங்கதான் வந்து அதிகப்படியான இந்த டைஃபூன்ஸ் ஹரிகேன்ஸ்லாம் வந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்த கிளாஸ்ல கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா என்ன? கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் அதாவது ஒரு மிதவெப்ப மண்டலம் ஆனால் வந்து கூலிங்காக இருக்கும். அதே சமயம் அது வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். ஒரு காண்டினென்ட்டுடைய ஈஸ்டர்ன் மார்ஜினில் இருக்கும், அதோடைய ஓரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லாரண்டியன் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட்டை லாரண்டியன் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் இது. ஸோ ஈஸ்டர்ன் மார்ஜின், ஈஸ்டர்னா இதாவது ஈஸ்டர்ன் சைடு இல்லையா? ஸோ இந்த சைடில் இந்த மார்ஜின் இருக்கக்கூடிய பகுதி, ஸோ ஈஸ்டர்ன் மார்ஜின்லேயும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து காண்டினென்ட்டாகவும் இருக்கும். ஒரு கண்டத்துடைய சென்டர்லையும் இது இருக்கும்னு பாருங்க ஒரு கண்டத்துடைய சென்டரில் இருக்குதா? ஸோ அதே போல் ஈஸ்டர்ன் மார்ஜின் இருக்குது இல்லையா? ஸோ இது முன்னாடி சைனா டைப் அதாவது வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்துருப்போம். ஸோ இந்த இடங்கள்ல இருக்கும், இந்த இடங்கள்லையும் இருக்கும். ஸோ இது வந்து வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின். இது என்ன? கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின். சரிங்களா? ஸோ இந்த இடங்கள் அதே போல் இந்த இடத்துல ஏஷியாவில் இந்த ஏரியாக்கள்லையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, ஒன்லி இன் நார்த்தன் ஸ்பியர். நம்ம கடந்த கிளாஸில் பார்த்த மாதிரியே தான். நம்ம கடந்த கிளாஸ் இந்த சைபீரியன் கிளைமேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் மட்டும்தான் இருக்கும். அதே போல் இந்த லாரண்டியன் டைப் ஆஃப் கிளைமேட்டும் நார்த்தன் ஹெமிஸ்பியர் தான் இருக்கும், கீழே இருக்காது. காரணம் என்ன? ஸோ இது வந்து நேரோனஸ் தான். இது வந்து நேரோவாக இருக்கு இல்லையா? ஸோ அதன் காரணமாக நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த டைப் ஆஃப் கிளைமேட்டை பிட்வீன் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் அண்டு சைபீரியன் கிளைமேட்டுக்கு இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்னு சொல்கிறாங்க. அதாவது சைபீரியன் கிளைமேட்டில் எப்படி இருக்கும்? கடந்த கிளாஸில் பார்த்துருப்பியா? அந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறது லாங் பீரியடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பிரிட்டிஷ் கிளைமேட் எப்படி இருக்கும்? அங்கே வந்து ஒரு வார்மாக இருக்கும். எவ்வளோ நேரம் வந்து அங்கே வேலை செஞ்சாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து டயர்டாகவே இருக்காது, ஒரு வார்மான ஒரு பிளேஸாக ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைப் ஆஃப் கிளைமேட்டுக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் தான் வந்து லாரண்டியன் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெயில் வந்து அதிகமாக இருக்கும், அட் சேம் டைம் நல்ல பனியும் பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏரியாக்களில் இப்போ நாம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நல்ல வெயில் காயும், ஆனால் வந்து பனிப்பொழிவு ஏற்படுமா? இருக்காது. ஆனால் மழைப்பொழிவு மட்டும்தான் ஏற்படும். ஆனால் இந்த டைப் ஆஃப் கிளைமேட்டில் நல்ல பனி இருக்குங்க, அதே சமயம் அங்கே நல்ல வெயிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கிளைமேட் தான் வந்து இது வந்து பிட்வீன் பிரிட்டிஷ் கிளைமேட்டுக்கும் சைபீரியன் கிளைமேட்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது போத் மெரிடைம் அண்டு காண்டினென்டல். முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது மெரிடைம்னா என்ன? கடலுக்கு ஒட்டி இருக்குது. ஸோ கடல் பகுதியை சார்ந்தும் இருக்குது, அதே சமயத்தில் காண்டினென்ட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு காண்டினென்ட் சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல காண்டினென்ட்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து போத் மெரிடைம் அண்டு காண்டினென்டல். மெரிடைம்னா என்ன? மரைன்னா வந்து கடலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது, காண்டினென்டல்னா சென்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஈஸ்டர்ன் கனடா அண்டு நார்த் ஈஸ்ட் யூஎஸ்ஏ. இங்கே இந்த நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் ஈஸ்டர்ன் கனடா, இது வந்து கனடாங்க, இதோட ஈஸ்ட் சைடு வந்து இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஏரியா. அதே போல் நார்த் ஈஸ்ட் யூஎஸ்ஏ, இது வந்து நார்த்து, இது வந்து யூஎஸ்ஏ, சரிங்களா? ஈஸ்ட் சைடுன்றத இந்த இடங்களில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நார்த் அமெரிக்கன் ரீஜியன் சொல்கிறாங்க. இந்த பகுதியை நார்த் அமெரிக்கன் ரீஜியன் சொல்றாங்க. அதன் பிறகு இந்த பகுதியை ஏசியாட்டிக் ரீஜியன் சொல்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல என்னென்ன நாடுகள்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ஈஸ்டர்ன் சைபீரியா இருக்கு இல்லையா? ஸோ ஈஸ்ட் சைடுனால ஈஸ்டர்ன் சைபீரியா. அதன் பிறகு நார்த் சைனாவுடைய நார்த் சைடில் இங்கே இருக்கக்கூடிய பகுதி. அது பிறகு மஞ்சூரியா, கொரியா, நார்த் ஜப்பான், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நார்த் அமெரிக்கன் ரீஜன் அண்ட் ஏசியாட்டிக் ரீஜன் சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ரீஜனுடைய கிளைமேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம நார்த் அமெரிக்கன் ரீஜனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பர்சிபிடேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைப்பொழிவுங்க யூனிஃபார்மாக இருக்கும். அட்லீஸ்ட் மந்த்லி 3 to 4 இன்ச்சு வந்து மழைப்பொழிவு இருக்குமாங்க. ஒரு மாதத்தில் 3 to 4 இன்ச்சு மழையானது இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லாண்டிக் இன்ஃப்ளூயன்ஸும் அதே போல் கிரேட் லேக்ஸ், இது ரெண்டும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மழைப்பொழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது மரைடைம் தானே? மரைடைம் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ இது மரைடைம்னா இது வந்து அட்லாண்டிக் ஓஷனுங்க. ஸோ இது ஒட்டி இருக்கிறதுனால இங்கேயும் வந்து மழைப்பொழிவு ஏற்படுது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய ஏரிகள் இருக்குதான், கிரேட் லேக்ஸ் இருக்கிறதுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய தண்ணிகள்னாலும் அந்த அந்த கன்வெக்ஷன் வந்து ஏற்பட்டு அங்கே மழைப்பொழிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது வெஸ்டர்லி விண்ட்ஸ் மூலமா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்லி விண்ட்ஸ் எப்படி வீசும்? இப்படி வீசும்.
இது வந்து வெஸ்ட் சைடு இல்லையா, வெஸ்ட் சைட்லேருந்து காற்றானது வீசுறதுனால அது இப்போ வந்து வெஸ்ட் ரிலீஸ், ஈஸ்ட் சைட்லேருந்து காற்றானது வீசுறதுனால அது வந்து ஈஸ்ட் ரிலீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே வெஸ்ட் சைட்லேருந்து வீசுகிற காற்றானது இங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் வந்து கொடுக்கறதுனால ஸோ அதன் மூலமாக அங்கே அந்த குளிர்ச்சியான ஒரு அந்த தகவமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்லி விண்ட்ஸ். அது பிறகு டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வந்து இங்கே ஹையாக தாங்க இருக்குமா, ஒரு நார்மல் இயர்லேயே ஹையாக தான் இருக்கும். ஸோ வந்து என்னதான் வந்து மழைப்பொழிவு வருஷம் முழுக்க இருந்தாலும் ஸோ இங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே பனியும் வந்துருக்கும், வின்டர் சீசனில் பனிப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நியூயார்க் சிட்டிலாம் வந்து இங்கே தாங்க இருக்கும். நியூயார்க் ஹாலிவுட் படங்களில் நியூயார்க்கு தான் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். நான் ஏன் வந்து நிறைய ஹாலிவுட் படங்களை வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் படங்களே இல்லைனா. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதா, இந்தியாவில் இருக்குதா, இல்லை இந்த கிளைமேட் எல்லாமே நம்ம வேர்ல்டு லெவலில் என்னென்ன கிளைமேட்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு ஹாலிவுட் படங்களில் நிறைய வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை காட்டுறாங்க அப்படிங்கிறதுனால நாம் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், நிறைய ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களை பார்ப்போம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ நியூயார்க் பற்றி பார்க்கும்போது நிறைய ஹாலிவுட் படங்களில் ஒரு சமயம் வந்து நியூயார்க்கில் பனிப்பொழிவு ஏற்படுற மாதிரி காட்டுவாங்க, சில இடங்களில் நல்ல வெயில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா இதுதான், இந்த ரீசன் தான். இந்த இடத்துல வந்து நியூயார்க் சிட்டிலாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததா ஏஷியாட்டிக் ரீஜன். இந்த இடங்களில் இந்த ஏஷியாட்டிக் ரீஜனில் என்னென்னு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பர்சிபிடேஷன் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்குமா, இந்த இடங்களில் பர்சிபிடேஷன் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா வெஸ்டர்லிஸ் ஃப்ரம் கான்டினென்டல் இன்டீரியர். பாருங்க இந்த இடத்துல ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பசிபிக் ஓஷன்லேருந்து இந்த வெஸ்டர்லிஸ் காற்றானது இங்கே வீசும் பொழுது ஸோ அது ஈஸியாக இங்கே வந்து ஆக்சஸ் ஆகிறதுனால இந்த இடங்களில் வந்து மழைப்பொழிவு ஏற்படுது. பக்கத்துலேயே வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்கிறதுனால அங்கே மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் இங்கே வெஸ்டர்லிஸ் விண்டானது கான்டினென்ட்டை தாண்டி வரணுங்க. இங்கே இருக்கக்கூடிய காற்றானது வீசும் பொழுது இந்த கான்டினென்ட்லாம் தாண்டி வரணுங்க. இவ்வளோ தூரம் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்குமா, இருக்காது இல்லையா. ஸோ மாய்ஸ்சர் இல்லாத விண்டில் எப்படி வந்து மழைப்பொழிவு ஏற்படும். ஸோ அதனால் வந்து வெஸ்டர்லிஸ் வந்து இந்த கான்டினென்ட்லேருந்து வர்றதுனால ஸோ அங்கே வந்து மழைப்பொழிவு ஏற்படாது. ஒன்று. ரெண்டாவது, வின்டர் சீசன் வந்து கோல்ட் அண்ட் ட்ரையாக இருக்கும். அதே போல் சம்மர் சீசனில் வந்து வார்ம் அண்ட் வெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தது தான், கொண்டு வின்டர் சீசனில் நல்லா கோல்டாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதே போல் சம்மர் சீசனில் நல்லா வார்மாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வெட்டாக இருக்கணும்னா என்ன, மழைப்பொழிவு அப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அடிக்குவேட்டிவான ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும், போதுமான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இந்த ஏஷியாட்டிக் ரீஜனில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மான்சூன் தாங்க, மான்சூன் பருவமழை. முன்னாடி பார்த்துருப்பில்ல அந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த ஈஸ்டர்லிஸ் விண்டானது. ஸோ இந்த ஈஸ்டர்லிஸ் விண்டானது இங்கே காற்றானது வீசுது. ஸோ அதன் மூலமாக அங்கே மழைப்பொழிவு ஏற்படுது. இந்த இடங்களே வந்து மழைப்பொழிவு ஏற்படணும் இல்லையா. இந்த வெஸ்டர்லிஸ் இந்த ஈஸ்டர்லிஸ் விண்டு அப்படிங்கிறது இந்த ஈஸ்டர்லிஸ் விண்டு மூலமாக இங்கே வந்து மழைப்பொழிவு ஏற்படுது இல்லையா. அது வந்து மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டாக தான் இருக்கும். மான்சூன்னா பருவமழையாக தான் இருக்கும். வருஷம் முழுக்க மழைப்பொழிவு இங்கே ஏற்படாது. மேலே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஏஷியாட்டிக் ரீஜனில் மந்த்லி மழைப்பொழிவுன்றது இருக்காது, மாதந்தோறும் மழைப்பொழிவுன்றது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவு ஏற்படும். அதாவது நம்ம ஏரியாக்களில் எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்று மாதிரியோ அதே போல் தான் இங்கே சவுத் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன் மூலமாக இங்கே மழைப்பொழிவு ஏற்படுமா. எங்கே இந்த ஏஷியாட்டிக் ரீஜனில் இந்த இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக, மான்சூன் காற்றின் மூலமாக மழைப்பொழிவு ஏற்படும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் பருவமழையினால இது இடங்களில் வந்து மழைப்பொழிவு ஏற்படுறதுனால இதை வந்து கூல் டெம்பரேட் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கூல் டெம்பரேட் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு வந்து இந்த இடங்களில் இந்த ஏஷியாட்டிக் ரீஜனை சொல்கிறாங்களாம். இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் என்ன, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதே தான் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். எங்கெல்லாம் வந்து இந்த வின்டர் வந்து பனிப்பொழிவு இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், ஊசிலை காடுகள் இருக்கும் இல்லையா. ஆனால் கிவ் வே டு டிசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் சவுத் வே. இங்கே பாருங்கள் இந்த இடங்கள்லாம் வந்து என்னதான் வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் இல்லையா. ஸோ கிட்ட வர வர கீழே வர வர இந்த இடங்கள்லாம் வந்து டிசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகளாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்குமா. ஸோ கிட்ட வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக மாறும், இலையுதிர் காடுகளாக மாறும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய மரங்களும் அது மாதிரி இருக்கும். ஸோ கிட்ட வர வர அது டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் நிறைய ஹாலிவுட் படங்கள்லையும் சில இடங்களில் வந்து இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டையும் காட்டுவாங்க, அதே போல் இந்த டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டையும் வந்து காட்டுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒன்று தான். சரிங்களா. அடுத்ததாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது லம்பரிங் தாங்க. அதே தாங்க இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மூலமாக லம்பரிங்னா என்ன, இந்த மரம் வெட்டுதல் தொழில் இல்லையா. ஸோ அதன் மூலமாக டிம்பர், பேப்பர் அண்டு உட்பல்ப் இதெல்லாம் வந்து இங்கே வந்து பிரதானமான ஒரு தொழிலாக இருக்குது. ஸோ பேப்பர் உற்பத்தி,
ஸோ அந்த உட் பல்ப்பு மூலமாக இந்த நாப்கின் இந்த பேப்பர் கப் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து இங்கே பிரதானமான ஒரு தொழிலாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடங்களில் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இங்கே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு வந்து குறைவாக தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் இங்கே மழைப்பொழிவு வந்து குறைவாக தான் இருக்குது. அதன் காரணமாக அதே போல் விண்டரும் வந்து கொஞ்ச நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த இடங்களில் வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நார்த் அமெரிக்கன் ரீஜனில் ஓட்ஸ் பார்லி அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து விளைவிக்கிறாங்களாம். அதே போல் ஏஷியாட்டிக் ரீஜனில் சோயாபீன்ஸ் வந்து விளைவிக்கிறாங்களாங்க. ஸோ வேர்ல்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட்டாக வந்து சோயாபீன்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறதுல இந்த ஏஷியாட்டிக் ரீஜன்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த இடங்களில் ஏரபிள் ஃபார்மிங்னா என்ன முன்னாடியே பார்த்துருப்போம். ஏரபிள் ஃபார்மிங்னா என்ன, தொடர்ச்சியாக ஒரு இடத்துல வந்து விவசாயம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஏரபிள் ஃபார்மிங். இப்போ நெற்பயிர் வந்து விளைவிக்கிறோம்னா அதன் பிறகு வந்து வேர்க்கடலை, அதன் பிறகு வந்து கரும்பு, இப்படி வந்து நம்ம சுழற்சி முறையில் நம்ம வந்து விவசாயம் வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக. ஆனால் நாட் ஏரபிள்னா என்ன அப்படின்னா நாம் அது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாயம் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அது மண்ணுடைய தன்மை வந்து அந்தளவுக்கு வந்து ரிச்சாக இருக்காது. ஸோ எங்கக்கூடிய மண்ணுடைய தன்மை வந்து ரிச்சாக இருக்காத காரணத்தினால, மழைப்பும் இல்லாத காரணத்தினால இங்கே வந்து ஏரபிள் ஃபார்மிங்னா என்ன, ரொட்டீனாக நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்க முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாதுங்க. அவ்வளோதாங்க. ஏரபிள் ஃபார்மிங்னா தொடர்ச்சியாக செய்ய முடியாது, அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுது பாருங்க. அடுத்ததாக ஃபிஷிங். இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நியூ ஃபவுண்ட்லேண்ட் வந்து இந்த இடங்கள்ல இருக்கும். இந்த இடங்களில் வந்து ரொம்ப ரிச்சான ஃபிஷிங் வந்து இந்த இடத்துல வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் சொல்கிறாங்க. கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட், அதாவது இந்த மீன்பிடி தொழிலுடைய ஒரு கிராண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய 1%, அதாவது நியூ ஃபவுண்ட்லேண்ட் இருக்கக்கூடிய இந்த 1% பகுதியை கல்டிவேட் பண்ணி ஃபிஷிங் மூலமாக, மீன் பிடிக்கிறது மூலமாக, அந்த தொழில் மூலமாக கிட்டத்தட்ட அந்த என்டையர் பாப்புலேஷன்ஸ்க்கு அவங்களால எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் 1% மட்டும் நம்ம கல்டிவேட் பண்ணி ஃபிஷிங் பண்ணுறது மூலமாக என்டையர் பாப்புலேஷனுக்கு அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்களாம். அந்த அளவுக்கு எங்கே அந்த ஃபிஷிங்ன்றது வந்து பிரதானமான ஒரு தொழிலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜப்பானை பார்க்கும்போது அங்கே வந்து 80% லேண்ட் வந்து நான் அக்ரி லேண்டுன்றாங்க. அதனால தான் வந்து இங்கே இந்த அக்ரி லேண்டுக்கு வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா இந்த ஏரியாக்களில். ஏன் காரணம்னா பாருங்கள், ஜப்பான்லேயும் வந்து 80% லேண்டு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம், சரிங்களா. அதனால் இவங்களுடைய கிரேட்டஸ்ட் ஃபிஷிங் அப்படிங்கிறது இந்த நேஷன் தான் சொல்கிறாங்க. கிரேட்டஸ்ட் ஃபிஷிங் நேஷன்னா இது ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மீன்பிடி தொழில்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். ஸோ அதுதான் வந்து மெயின் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஜப்பான் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ஃபிஷிங் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உலகத்தில் மீன்பிடி தொழிலில் 1% வந்து ஜப்பானுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் மீன் பிடிக்கிற தொழிலில் 1/6 அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஜப்பான்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்னா என்ன, அதாவது லாரண்டியன் டைப் ஆஃப் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.